கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர் என்ற நாவலை காண உள்ளோம். இந்நாவல் 1973 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. இந்நாவலுக்கான முன்னுரையை மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களே எழுதியுள்ளார்கள். இந்நாவலை எழுத தூண்டிய காரணத்தை மிக அற்புதமாக விவரித்துள்ளார். இதன் மூலம் நாம் பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிகிறது. முதலில் நாம் முகவுரையை காணலாம். முன்னுரை. பாரத நாடு முழுவதும் காந்தியடிகள் பிறந்த 100வது ஆண்டை 1969 கொண்டாடினார்கள். அதற்கு முந்தைய ஆண்டுகளில் நான் சென்னையிலேயே பெரும்பாலும் தங்கியிருக்கவில்லை. 1968 ஆண்டின் இறுதியில் நான் சென்னைக்கு வந்தபோது சுதேசமித்திரன் நாளிதழில் காந்தி நூற்றாண்டை ஒட்டி என்னை சில கட்டுரைகள் எழுதச் சொல்லி கேட்டார்கள். காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய லட்சியங்களை பற்றியும் நான் படித்திருந்தேனே தவிர நாட்டு விடுதலை போரில் எவ்வகையிலேனும் பங்கு கொண்டோ அப்படி பங்கு கொண்டவர்களோடு தொடர்பு கொண்டோ சிறிதும் அனுபவம் பெற்றிருக்கவில்லை. எனவே தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டு அடிகளாரின் வாழ்க்கை பற்றியும் சத்தியாகிரக தத்துவத்தை பற்றியும் வெளிவந்திருந்த நூல்கள் அனைத்தையும் படித்து பார்ப்பதென்று முனைந்தேன். டாக்டர் ரங்காச்சாரி வாழ்க்கை வரலாற்றை எழுதும் முன் சென்னையில் 1931-32 ஆண்டுகளில் நிகழ்ந்த அந்நிய துணிமறுப்பு, மதுக்கடை மறியல் போன்ற போராட்டங்களை பற்றிய விவரங்களை கேட்டறிந்திருந்தேன். அடுத்து கோவா விடுதலை போரை மையமாக கருத்தாக வைத்து நான் நாவல் புனைய செய்திகள் சேகரிக்கையில் காந்தியடிகளின் சாத்வீக முறை போராட்டத்தை துவங்கும் முன் அதற்கு தகுதியான உயரிய ஒழுக்க கட்டுப்பாடுகளை பற்றி கோவா விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற பெரியார் நீலகண்ட கரபூர்கர் என்னிடம் விவரித்தார். சத்தியாகிரகம் என்ற சொல்லின் உண்மை பொருளை பற்றி அவர் உரை என்னை ஆழ்ந்து சிந்திக்க செய்தது. கோவா விடுதலைக்கு வன்முறை, இராணுவமே பயன்பட்டது. அப்போது ஏன் அஹிம்சை முறை பயனற்று போயிற்று? காந்திய லட்சியங்கள் செயல்முறைக்கு பொருந்தாத வெறும் கனவுகள்தானா? நாடெங்கும் நாட்டு விடுதலைக்கு முன் புயல் போல கிளர்ந்த எழுச்சி உண்மையில் நாட்டுப்பற்று என்ற அடிப்படையில் இருந்து எழவில்லையா? அடிகள் பிறந்த 100வது ஆண்டை நாம் கொண்டாடிய போது அவருடைய லட்சியங்களிலிருந்து பிறழ்ந்து நாடு வேறு திசையில் சென்று கொண்டிருப்பதையே அப்பொழுது நடந்த நிகழ்ச்சிகள் விளக்கின. நாடெங்கும் வன்முறை செயல்கள் அமைதியை குலைத்தன. மானந்தம்பாடி, புல்பள்ளி போன்ற காட்டுமலை பிராந்தியங்களில் வன்முறை புரட்சியாளர் பயங்கர செயல்களில் இறங்கினர். வங்கத்தில் அன்றாட வாழ்க்கையை நிலைகுலைய வன்முறை வெறி செயல்கள் திகிலை கூட்டின. நாட்டு விடுதலை என்ற லட்சியத்துக்காக மட்டுமன்றி சமுதாய மேன்மைக்காகவும் அரிய கொள்கைகளை வகுத்து தியாகத்தின் அடிப்படையில் உருவாகி ஆலமரமாக வளர்ந்து மக்களிடையே பெரும் செல்வாக்கை பெற்றிருந்த அரசியல் கட்சி வலது இடது என்று 2 சாரிகளாக பிரிந்து உடைந்து வலுவிழந்தது. அரசியல் வானில் கொந்தளிப்பு மிகுந்தது. சமுதாய மேன்மைகளுக்காக எந்த அடிநிலைகளை உயரிய மதிப்போடு போற்றி வந்தோமோ அந்த அடிநிலைகளே ஆட்டம் கண்டன. அரசியல் கட்சிகளின் மீது மக்கள் அவநம்பிக்கை கொள்ளும் வகையில் அவை செல்வாக்கு இழந்து தனி மனிதர்களின் சண்டை சச்சரிவுகளை சீர்குலைத்தன. நாளிதழுக்கு கட்டுரைகள் எழுதுவதற்காகவே நான் ஆழ்ந்து சிந்தித்தாலும் கட்டுரைகள் முடிந்த பின்னரும் என்னால் அமைதி காண இயலவில்லை. புற உலகின் அரைக்கூவல்களை எதிர்த்து நோக்க என்னுள் ஒரு யமுனா உருவானாள். நீலகிரி மலைத்தொடரின் பல நிலைகளிலும் வாழும் வாய்ப்பும் அனுபவமும் எனக்கு ஈர்ந்தெறிந்தன. குறிஞ்சித்தேனுக்காக நான் மலைவாழ் மக்களை பற்றிய செய்திகளை சேகரிக்கையில் ஒட்டியிருந்த அண்டை மாநிலமான கேரள பகுதியில் வாழும் மக்களை பற்றிய செய்திகளையும் அறிந்திருந்தேன். குறிப்பாக மானந்தம்பாடி, வயநாடு பிராந்தியங்களில் வாழும் அடியர் பணியர் வாழ்வு பற்றிய பல கட்டுரைகளை மலையாளத்தில் இருந்து மஞ்சள் இதழ்களுக்கு தமிழாக்கம் செய்திருந்தேன். எனவே அந்த சூழல் பற்றிய செய்திகள் எனக்கு வேருக்கு நீர் புதினத்துக்கான பகைப்புலத்தை தீட்ட உதவின. அந்த ஆண்டின் இறுதியில் நான் வங்கத் தலைநகர் கல்கத்தாவுக்கு சென்றேன். அங்கே நான் நேரில் கண்ட காட்சிகளையும் அனுபவங்களையுமே கதையில் சித்தரித்திருக்கிறேன். அந்த அமைதி குலைந்த அன்றாட வாழ்க்கையை பல கோணங்களில் இருந்தும் காணும் வண்ணம் பீகார் மாநிலத்திலும் பிரயாணம் செய்தேன். பாட்னாவில் 2 மாத காலம் தங்கினேன். அரசியல் சூதாடும் களமாகும் அவலத்துடன் மக்களின் பின்தங்கிய நிலைக்கு காரணமான அறியாமையும் வறுமையும் இசைந்துவிட்டால் வன்முறை கிளர்ச்சிகள் தோன்றாமல் இருக்க முடியாது. அந்நாளில் உயர்மட்டத்தில் விருந்து போன்ற வைபவங்களில் ஒழுக்க சிதைவு ஒன்றே குறியாக இருப்பதை கண்கூடாக காணும் வாய்ப்பும் பெற்றேன். தனிமனித ஒழுக்கம், சமுதாயத்துக்கு என்ற அடிப்படையான காந்திய லட்சியங்கள் நழுவிப் போய்விட்டன. அந்நாள் எனக்கு ஏற்பட்ட மனக்கிளர்ச்சியும் துயரமும் இந்நவீனத்தை புனைய தூண்டுகோலாயின. இந்நவீனத்தை பலதரப்பட்ட மக்கள், ஆய்வாளர், அரசியலார் படித்து பல வகைகளில் என்னிடம் கருத்துக்களையும் ஐயங்களையும் கேட்டிருக்கின்றனர். புறவாழ்வில் ஏற்படும் பாதிப்புகளினால் எனது மன அரங்கில் ஏற்படும் கருத்துகளும் கிளர்ச்சிகளும்
எனது இலக்கிய படைப்புகளுக்கு உந்துதல்களாக இருந்து வருகின்றன. நாவல் என்ற இலக்கிய உருவை நான் எனது கருத்து வெளியீட்டு மொழியாக கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அந்நாளில் கல்கத்தாவிலும் பீகாரிலும் நான் சந்தித்த மக்களையே கதாபாத்திரங்களாகவும் விளைவித்திருக்கிறேன். அவர்கள் யாவரும் தனி மனிதர்களாக தோன்றாமல் சமுதாயத்தின் சில பிரதிநிதிகளாகவே தோன்றுவார்கள். தனி மனித பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு செல்கையில் கதையமைப்பு வேறு விதமாக இருக்கக்கூடும். இங்கோ நிகழ்ச்சிகள், நடப்புகள் கற்பனை அல்ல. இந்த நவீனத்துக்கு அந்நாள் 1973 மத்திய சாகித்ய அகாதமி நிறுவன பரிசு பெறும் சிறப்பும் கிடைத்தது. பீகார் மாநிலத்தில் அன்று நான் கண்ட அரசியல் கோளாறுகளும் மக்களின் பிரச்சனைகளும் உருக்கேறி நாட்டில் ஆட்சியை மாற்றும் அளவுக்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்திருக்கின்றன. கங்கை தன் வன்மைகரம் கொண்டு தழுவும் இந்த மண்ணில் இந்நாவலில் குறிப்பிட்ட பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் புதிய வலிமைகள் பெற்றிருக்கின்றன. நீங்கள் காந்திய கொள்கைகளை ஆதரிக்கவில்லையா அம்மா என்று என்னை பலர் இந்த நூலை படித்து கேட்டிருக்கின்றனர். பலதரப்பட்ட மக்கள் கொண்ட மிகப்பெரிய பாரத சமுதாயம் இது. இலக்கிய ஆசிரியர்கள், சிந்தனையாளர்கள் ஒதுங்கிராமல் தம் தம் வழியிலே நாம் கொண்டிருக்கும் நடைமுறையில், கொள்கைகளில் வெற்றி பெற்ற அம்சம் எது, மறுபரிசோதனைக்குரிய அம்சம் எது என்று சிந்தனை செய்வது அவசியமாகிறது. அதை மக்களிடம் கொண்டு செல்வதும் கடமையாகும் என்று கருதுகிறேன். இந்நூலுக்கு சிறப்பளித்தவர்களுக்கும் வெளியீட்டாளருக்கும் இதனை படித்து கருத்துரை கூறியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசக பெருமக்கள், மக்களாட்சி நிலவும் இந்நாட்டில் ஆற்றல் மிகுந்தவர்கள். அவர்களை சிந்திக்கச் செய்ய வேண்டும் என்பதே என் அவா. அன்புடன் ராஜம் கிருஷ்ணன். அதிகாரம் 1. மாலை ரொம்ப நல்லா இருக்குறங்கா, நிச பூமாலை போலவே இருக்கு என்று யமுனா வியந்து பாராட்டுகிறாள். ரங்கனுக்கு பெருமை பிடிபடவில்லை. பெரிய முண்டாசும் சந்தன பொட்டும் கோட்டுமாக கம்பீரமாகத்தான் நிற்கிறான். ரங்கே கவுடர் வெறும் தோட்டக்காரர் இல்லை, ஒரு நல்ல கலைஞர் என்பதை விளக்கிவிட்டார் என்று துரை புகழ் மாலை போடுகிறான். வெறும் ரோஜா, முல்லை என்று மாலை அமையாமல் கீழ்நாட்டுப்பூ, மலைநாட்டுப்பூ எல்லாம் கலந்த மாலையாக இருப்பதுதான் இதன் சிறப்பு. என்ன சொல்கிறீர்கள் சுமதி தாயி? மாலையை யாருக்கு போடப் போகிறீர்கள்? அதை தெரிந்து கொண்டால்தான் சிறப்பை சொல்ல முடியும். சுமதி தாயி மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த பெண்மணி. வர்தா ஆசிரமத்திலிருந்து காந்திய நெறி பயின்றவள். அவள் இந்த நீலமலை மூளை ஆசிரமத்தில் இவர்கள் கொண்டாடப் போகும் 100ஆண்டு விழாவில் பங்கு கொள்ள வந்திருப்பதே சிறப்புதான். பாரத தேவியாக வேடம் போடப் போகிறாளே, அந்த சிறுமி பார்வதிதான் இதை அணியப் போகிறாள். நேற்று ஒத்திகையில் பார்த்தீர்களே என்று யமுனா விளக்கிய பின்னரே அவளுக்கு புரிந்தது. அதானே பார்த்தேன், பாபுஜியின் படத்துக்கு இது எப்படி பொருந்தும் என்று. அதற்குத்தான் கதர் மாலை முன்பே போய்விட்டதே. பல மதங்கள், பல வண்ணங்கள், பல மொழிகள், பலதரங்கள், இவற்றை விளக்க பலதரத்து பூக்கள். ஆனால் பாரத சமுதாயம் ஒரே பண்பாட்டின் சரட்டில் ஊடுருவி நிற்கிறது என்று யமுனா விளக்குகையில் துரைக்கு அவள் பரவசமுற்று நிற்பதாக தோன்றுகிறது. உணர்ச்சி வசப்பட்டால் மலரிதழ்கள் போன்று மடிந்தாற்போல் அவளுடைய மடல்கள் சிவந்து விடுகின்றன. எங்கோ ஒரு கிராமத்து மூலையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று அமைந்த ஒதுக்குப்புறத்தில் பிறந்து அவன் காந்தி கிராமத்து ஹரிஜன சிறுவர் இல்லத்துக்கு வரும் வரையிலும் அந்த குப்பை மேட்டு சண்டை சச்சரவுகளையும் சல்லாப வினோதங்களையும் தானே அறிந்திருந்தான். அந்த பருவத்தில் படியாததை பின்னே வாழ்நாள் எல்லாம் படிய வைத்தாலும் அந்த ஈடுபாடு வராதோ? யமுனா காந்தி 100ஆண்டு விழாவுக்காக ஆசிரம குழந்தைகளை கொண்டு ஒரு கதம்ப நிகழ்ச்சி தயார் செய்திருக்கிறாள். உண்மைதான். ஆனால் இந்த ஆசிரமத்தில் யார்தான் காந்தியடிகள் கண்ட அன்றைய பாரத சமுதாயத்தோடு சம்பந்தப்படாதவர்கள்? யமுனாவின் தந்தை இன்று நடமாட்டமில்லாமல் கட்டிலோடு முடங்கிவிட்ட தந்தை. அந்த நாட்களில் காந்தியடிகளுடன் சம்மாரன் சத்தியாகிரகத்துக்கே புறப்பட்டவர். யமுனாவின் தாயோ காந்திஜியின் சேவாகிரம ஆசிரமத்தில் கிடைத்த துணை. இவர்கள் எல்லோரும் கூட காந்தியடிகளை பற்றியோ நாட்டுப்பற்றை பற்றியோ பேசும்போது இப்படி உணர்ச்சி வசப்பட்டு விடுவதில்லை. அவன் ஹரிஜனங்கள் என்று தாய் போல கனிவு கொண்ட அடிகளின் பெயரால் நிறுவப்பட்ட கருணை இல்லத்திலேயே அரசு நீட்டிய கையை பற்றி கொண்டு சமுதாயம் மதிக்கத் தகுந்த மனிதனாக உருவாகி இருக்கிறான். துரைராசன் BE என்று கடிதங்களில் வரும் வரியிலேயே அவன் தன்னைத்தானே பார்த்து மகிழ்ந்து கொள்ளுகிறான். எனினும் இந்த யமுனாவைப் போல அவன் உணர்ச்சி பரவசனாகி விடுவதில்லை. ரங்கன் வைத்த ஒட்டுச்செடியில் மலர்ந்து நிற்கும் ரோஜாவை போன்ற முகம். அந்த ஒட்டில் மலை ரோஜாவுக்குரிய வண்ண சிறப்பு உண்டு, அடுக்கடுக்கான இதழ்கள். ஆனால் மலை ரோஜாவுக்கு இல்லாத வாசனை எண்ணங்களை நிறைக்கச் செய்கிறது. இந்த ஆசிரமத்துக்கு யமுனா ரோஜா இல்லை, மான் இல்லை, சிங்கம் இல்லை, இல்லை ராஜகுமாரி. என்ன, நீங்கள் பஸ்ஸுக்கு புறப்பட்டு விட்டீர்களா? திகைத்து போனார் போல நிற்கிறீர்களே என்று யமுனா கேட்கும்போதுதான் அவன் ஒரு புன்னகை செய்து சமாளிக்கிறான். மற்ற சாமான்கள் எல்லாம் ஜோசப் சாருடன் போயாச்சுல்ல? ஆமாம், இந்த மாலைதான் எனக்கு தெரிந்து பாக்கி.
நீங்கள் முன்னே போய் ரங்கனுடன் பஸ்ஸை கொஞ்சம் பிடித்து வையுங்கள், ஓட்டமாக வருகிறேன். சுமதியும் அவளுமாக நடக்கின்றனர். பூங்கா குடிலில் இருந்து அவர்கள் இல்லம் செல்லும் சரளைமண் பாதையில் இரு மருங்கிலும் பச்சை குஞ்சம் கட்டினார் போல காணப்பெறும் வாசனை புல்பாத்திகள் வறண்டு கிடக்கின்றன. ஒருபுறம் பள்ளத்தில் ஓடும் ஆற்று நீரை மேட்டுக்கு இறைத்து தரும் பம்ப் செட் ஓடிக்கொண்டிருந்தாலும் வானவனின் கருணையின்றி வளமுண்டோ என்று கேட்கும் பாவனையில் இலைக்கோசும் பூக்கோசும் சவளை குழந்தைகளைப் போல காட்சியளிக்கின்றன. ரங்கனின் தந்தை உதகையில் ஐரோப்பிய கவர்னர்கள் காலத்து மாளிகை தோட்டத்தில் பணி செய்தவன். இந்த ரங்கன் அந்த சிறுவயதிலேயே ரோஜா பதியன்களிலும் ஸ்வீட் பீஸ் கொத்துக்களின் நறுமண சூழலிலும் வளர்ந்தவன். 7 வயதிலேயே ஜாடிகளில் அழகாக பூ போடுவானாம். பாரத தேவிக்கு அவனை கொண்டு காகித பூமாலை கட்டச் சொல்ல வேண்டியிருக்கிறது. பூந்தோட்டத்தை குறுக்கி மேலும் மேலும் பெருகும் வயிற்றுப்பசி தீயை அவைக்க கப்பைக்கிழங்கும் வாழையும் நட்டிருக்கிறார்கள். துரை இங்கே எத்தனை காலமாக இருக்கிறார் யமுனா என்று கேட்கிறாள் சுமதி தாயி. யமுனா சட்டென்று தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். துரை இங்கே வேலைக்கு என்று வரவில்லையே. பில்லூர் அணை கட்டும்போது படிப்பை முடித்து வேலைக்கு வந்தார். அப்போதெல்லாம் ஓய்வு நாட்களில் இங்கு வருவார். அம்மானோடு பேசுவார். பம்ப் செட் விளக்கு ஏதாவது கோளாறு இருந்தால் கவனிப்பார். பிறகு அணை திட்டம் முடிந்து வேலை இல்லாமல் ஆகிவிட்டது. 6-7 மாசமாக வேலை இல்லை. வேலை கிடைக்கவில்லை. 1 மாசம் முன்னே இங்கே வந்தார். இங்கே பெரிய பையன்கள் 4-5 பேருக்கு அடிப்படை தொழில்நுட்பங்கள் ஒயரிங் போன்றதெல்லாம் அவராக சொல்லிக் கொடுக்கிறார். அம்மாவனுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வேலை கிடைக்கல என்று கவலைப்படாதே, நீ இங்கேயே இரு என்று சொல்லியிருக்கிறார். துரை திருக்குறள் வகுப்பு எடுப்பார். கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சுமதி தாயி. அதான் முதலில் இங்குள்ள ஆதிவாசி இருளர் இனமோ என்று நினைத்தேன். எனக்கும் கூட அவருடைய பேச்சு சுபாவம் எல்லாம் பிடித்திருக்கிறது. இப்படி எத்தனை எத்தனை இளைஞர்களை நம்பிக்கையற்ற எதிர்காலத்துடன் வைத்திருக்கிறது. யமுனா யோசனையில் ஆழ்ந்திருக்கிறாள். ருக்மணி அம்மை குடிலின் வாயிற்புறம் மூங்கிற் கன்றுக்குட்டிக்கு கஞ்சி புகட்டி கொண்டிருக்கிறாள். மூங்கிற் தட்டிக்கு மேல் ஓடுகள் வயப்பற்ற இல்லம். 14க்கு 16 மண்ணில் மெழுகிய கூடம். சுவரில் நூல் சிட்டம் நிறைவேறாமல் மாட்டியிருக்கிறது. மூங்கில் அலமாரியில் அடுக்காக புத்தகங்கள். ஒரு கொக்கியில் அரிக்கேன் விளக்கு தொங்குகிறது. ஒட்டி ஒரு வாயிற்படி தெரிகிறது. உள்ளே புகுந்தால் 10 அடிக்கு 12 ஒரு அறை. மரக்கட்டில் ஒன்றில் யமுனாவின் தந்தை படுத்திருக்கிறார். கை கெட்டும்படியாக வலது பக்கம் நீண்ட பலகையில் புத்தகங்கள், எழுதும் பலகை, மூக்கு கண்ணாடி, ஒரு கடிகாரம் ஆகியவை இருக்கின்றன. அங்கும் ஒரு அலமாரி நிறைந்த புத்தகங்கள். நலிந்த உருவில் படித்திருப்பவரின் வயதை 60லிருந்து 80 வரையிலும் கொண்டு நிறுத்தலாம். கதிரோனின் ஒளிப்பட்டிராத குருத்து போல முகம் வெளுத்து சுருங்கி இருக்கிறது. அகன்ற நெற்றியும் கூரிய செதுக்கு அமைப்புமாக விளங்கும் அந்த முகம் ஒரு காலத்தில் மிகுந்த ஒளியுடன் திகழ்ந்திருக்கக்கூடும். கட்டில் சாதாரண கட்டில்களை விட அவர் உடலுக்கேற்ற வகையில் நீளமாக இருக்கிறது. சுருங்கிய பாதங்கள், உள்ளங்காலின் வெண்மையான நிறம். முதியவர் நடமாட்டமிட்டு பல நாட்கள் ஆயின என்று உரைக்கிறது. லேசான நச்சுக்கொல்லியின் மனம் நோயாளியின் அறை என்று உணர்வை தோற்றுவித்தாலும், என்னம்மா பஸ்ஸுக்கு போல என்று கேட்பவரின் குரல் ஆரோக்கியமாகவே இருக்கிறது. போய்கொண்டே இருக்கிறோம்ப்பா. சுமதி தாயி உங்ககிட்ட சொல்லிக்காம போயிடுவாங்களா? சுமதி தாயியா? போய் வாங்கம்மா. இவ்வளவுக்கு நினைப்பு வச்சு இந்த மூளைக்கு. குவிந்த கரங்கள் நடுங்குகின்றன. சற்று முன் ஆரோக்கியமாக ஒலித்த குரல் கரகரத்து ஒலிக்கிறது. யமுனா அந்த கைகளை பற்றி கொண்டு விழிக்கடைகளை துடைக்கிறாள். நான் உண்மையிலேயே பெங்களூர் காங்கிரஸுக்கா வந்தேன். ராம்ஜியை பார்க்கணும், ருக்மணி தாயை பார்க்கணும்னு தான் ஓடி வந்தேன். எப்படி இருந்த குடும்பம் எப்படியோ போய்விட்டது. ஆண்டவன் இருக்கிறார், வேறதை சொல்ல. எனக்கு நம்பிக்கையே போய்விட்டது சுமதி தாயி. சை, இதென்ன ராம்ஜி, நீங்களா? உங்கள் நம்பிக்கை ஏன் போக வேண்டும்? இதோ யமுனாவை பார்த்து கொண்டாட நீங்கள் இப்படி பேசுகிறீர்களே. அவர் தாமாக கண்களை துடைத்துக்கொண்டு அவர்கள் இருவரையும் பார்க்கிறார். கை குவிகிறது மீண்டும். போய் வாங்கம்மா, போய் வாமா யமுனா. ருக்மணி அம்மை வாயிற்படியில் நிற்கிறார். சுமதி அவளை தழுவி விடை பெறுகிறாள். இந்த மூலையில் சத்தியம் இருக்கிறது. அது இருக்கும். சத்தியம் எங்கேனும் மாயுமோ? சகோதரி, சுமதிக்கு பேச நான் எழவில்லை. யமுனா தன்னுடைய மாற்று சேலையையும் 2 தேவைகளையும் பைக்குள் திணித்து மாட்டிக்கொள்கிறாள். பஸ் நிற்கிறதோ என்னவோ. வாருங்கள் சுமதி தாயி. இருவரும் சாலையை பிடிக்க விரைகின்றனர். ஜூலை மாதம் 20 தேதியில் மேற்கு தொடரில் இப்படி வறட்சி நிலவுவதுண்டோ? மூடி கண் திறந்து வானவன் கண்ணாமூச்சி ஆடுவதுடன் மறைந்து போகிறான். ஒரு மேகக்குஞ்சு சினையாவதில்லை. ஆறு மெலிந்து இழையாக ஓடுகிறது. எங்கோ சந்திரமண்டலத்தை எட்டி பிடிக்கிறார்கள். அரசியல் வானில் கொந்தளிப்பு. தனி மனிதர்களையும் அது ஆட்டி படைக்கிறது. ஆனால் இந்த மூளை நோஞ்சான் குழந்தையாக கண்களில் மட்டும் ஒளியை வைத்துக்கொண்டு உயிர்த்திருக்கிறது. கண்களில் மட்டுமே ஒளி. ஓ,
சாலையில் பஸ் வந்து நிற்கிறதே. ரங்கன் நீளமான அந்த மாலை பெட்டியை மூங்கில் இழைகளால் ஒரு பெட்டி முடைந்திருக்கிறானே. பஸ் உள்ளே ஏற்ற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். ஊட்டி டிராமாவுக்கு போறது. பாரத தேவிக்கு மாலை இல்லாட்டி கண்டா முண்டா சாமான்களோடு மேலே போடலாம் என்று மாலை பெட்டியுடன் நிற்கிறான். இருக்கட்டுமேயா, அதான் பொட்டிக்குள்ள வச்சிருக்கியே, கீழெல்லாம் எரிச்சு துவையலாக்கிடுவாங்க. ரங்கனின் முகத்தில் கவலை கணக்கிறது. அது என்னமோ தெரியாதுங்க, என் பக்கத்தில் அது இருக்கணும். அப்போ அந்தாலே மேலே ஏற்றிடுங்க என்று யாரோ ஒருவர் நகைச்சுவையுடன் சிரிக்கிறார். இந்தாயா, ஒன்றும் ஆகாது, நான் கேரண்டி. போடப்பா மேலே. பெட்டியை காக்கி சட்டையால் பற்றும் போது ரங்கன் அழுது விடுவான் போலிருக்கிறது. ரங்கனின் முகத்தை பாருங்க யமுனா என்று நகைக்கிறான் துரை. பாவம், ஒரு அற்பமான உடைமை. இதற்கே இப்படி மனித இயல்பு இருக்குமானால் தனி உடைமை என்று மனிதனோடு பரம்பரை பரம்பரையாக ஊறியவற்றையெல்லாம் எப்படி பிரித்து எடுப்பது என்று கூறிக்கொண்ட யமுனா பஸ்ஸில் ஏறி முன்புறம் அவர்களுக்காக ஒதுக்கப்பெற்ற இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொள்கிறாள். அதுதான் ரத்தம் சிந்த பிரிக்கும் தந்திரம் என்று விடையிறுக்கிறாள் சுமதி. நீங்க என்ன மார்க்சியம் பேசுறீங்க? பெங்களூர் காங்கிரஸுக்கு அப்புறம் வேற என்ன, எப்படி பேசுவதாம்? அதுவே இது, இதுவே அது. நீங்க என்ன எல்லாத்துக்கும் பெங்களூர் காங்கிரஸை வம்பு கிழிக்கிறீர்கள்? நீங்க ரைட்டா என்று சிரிக்கிறான் துரை. நீங்க லெஃப்டா என்று திருப்பி கேட்கிறாள் சுமதிதாயி. உண்மையில் சுமதிதாயி எத்தனை தடவைகளோதான் பெங்களூர் காங்கிரஸுக்கு வந்தவள் என்பதை நினைப்பூட்டி விட்டாள். தன் மனத்தாங்களை கொட்டிக்கொள்ளத்தான் அவர்களை தேடி வந்திருப்பாளோ என்று கூட யமுனா நினைக்கிறாள். தங்கி 2 நாட்களிலும் 100ஆண்டு விழா கதம்ப நிகழ்ச்சிகளை கொண்டே அவளை பேச விடாமல் அடித்தாயிற்று.